கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவதில் நான் உங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கிருபை செய்வாராக. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இங்கே நமக்கு வருகிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா 5:8 சொல்லுகிறது. நிறைய அந்த வசனத்தை நீங்க முழுசா வாசிப்பீங்கன்னு சொன்னா அது மிகவும் அருமையான ஒரு வார்த்தைகளே அது சொல்லும். என்ன அப்படின்னு சொன்னா, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லும். இந்த கதையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கடற்கரைக்காக ஓரமாக போவாங்க. அங்க எந்த கடற்கரைக்கு ஓரமாக போவாங்க அப்படின்னு சொன்னா, கெனசரேத் கடற்கரை, சரிங்களா, அருகே நின்று திரளான ஜனங்கள் அங்களை பார்த்தோன்னே அங்க 2 போட் இருந்துச்சு, 2 படகு இருந்துச்சு. அந்த படகுல போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏறுவதற்கு முன்பாக என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தள்ளி உள்ள போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறேன், சீமோன் பேதுர்கிட்ட கேட்கறாங்க. அந்த படகு சீமோன் பேதுரோட படகுனால அவன் கொஞ்சம் தள்ளி நிறுத்தினா அங்க நின்று அவர் என்ன செய்யறாரு, பேச ஆரம்பிச்சாரு. எல்லாம் பேச முடிச்ச பிறகு என்ன செய்யறாருன்னா, அவரோட கொண்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் உள்ள கொண்டு போய் உடைய வலையை போடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஐயரே, ரா முழுவதும் நாங்க என்ன செஞ்சோம், பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன செய்யற, நான் செய்யறேன் அப்படி, அல்லது என்னுடைய வலையை போடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படி அவர் சொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, வலை கிழிந்து போற அளவுக்கு என்ன செய்யும் வரும். அப்ப அதை பார்த்த உடனே தான் என்ன செய்வாரு, ஃபர்ஸ்ட் முழுதும் கஷ்டப்பட்டு ஒன்னும் எடுக்க முடியல. ஆனா இப்ப என்னது, படகுல இருந்து வலை கிழிந்து போகிற அளவுக்கு அவரால் கூட இழுக்க முடியல. அவர் என்ன செய்யறாரு, பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன செய்யறாரு, ஹெல்ப்புக்கு கூப்பிட்டே எடுத்து காரியங்களை செய்யறாரு. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பாவியான மனுஷன், என்ன செய்யுங்க, நீங்க என்னை விட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. அப்ப அதற்கு என்ன செய்யற ஆண்டவர், நீ கவலைப்படாத, நீ என்ன செய்யப்படுற, மீன் மட்டும் பிடிக்கல, இப்ப இனிமேல் நீ மனுஷனை பிடிக்கிற, நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்ல. ஏன் இந்த கதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, ஒரு போதகர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, நல்ல வேதத்தை அதிகமாக என்ன செய்வார், விளக்கமாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி, அன்றாட வாழ்க்கையில அவருடைய ஜீவம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவாங்க. அதை பார்ப்பதற்காக அங்க எப்பொழுதும் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒரு மனுஷன் அந்த அவருடைய பிரசங்கத்தை கேட்பாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும், அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். அதை பிடிச்ச உடனே என்ன செய்வாரு, அவர் போய் அவர்கிட்ட கேட்டு சொல்லி முடிஞ்ச உடனே, பிரசங்கம் முடிஞ்ச உடனே போய் சொல்லுவார், ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அது என்னது, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் மக்களுங்க கேட்கறவங்க எல்லாரும் மனமாறி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரு சொல்லுவார். அப்போ அந்த சொல்ற மனுஷன் என்னது, அந்த மாதிரி கேட்கிற மாதிரி அவர் நடக்கிறது இல்லை. ஆனா சொல்றது மட்டும் டெய்லி சொல்லிடுவாரு. ஆனா அந்த பூடியக்கர் அவர்கிட்ட சொல்லுவாரு, ஆமா, எல்லாரும் செஞ்சா அது நல்லா இருக்கும், எல்லாரும் நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்ல, ஆமாய்யா ஆமாய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஏன் இந்த கதைன்னா, எப்படி இங்க இந்த மனுஷன் டெய்லி கேட்குறாங்க, கேட்டுட்டு என்ன செய்யறாரு, மற்றவங்களதான் அவர் பார்க்குறாரு. மற்றவங்களதான் என்ன சொல்றாரு அவரு, நீங்க இவங்கெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், அவங்க செஞ்சா நல்லா இருக்கும், அவங்க எந்த தப்பு செய்யறா அப்படி சொல்லிட்டு தான் அவன் போனாரு. தரு இந்த சத்தியம் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்படியே எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில நேரத்தில் என் தவறுகளை அது ரொம்ப அதிகமாக எனக்கு காட்டும். சில வேளைகளில் நான் இதை செய்ய தவறிட்டேனேன்றதையும் காட்டும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் தான் என்ன செய்யணும்னா, பேதுருக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் செய்த அற்புதம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார், போய் கொஞ்சம் தள்ளி போடுன்னு சொன்னாரு. அது கீழ்ப்படிந்த உடனே என்ன இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். என்ன பெரிய, என்ன அவன் நினைச்சு பார்க்க முடியாது. முழுவதும் தொழிலே அதான், மீன் பிடிக்கிறது அவங்க தொழில். அவங்க முழுவதும் எத்தனை விதமாக அதை என்ன செஞ்சிருப்பாங்க, பிரயாசப்பட்டு முயற்சித்திருப்பாங்க. ஆனா அவங்க திருப்பி நீர் சொன்னதுனால நான் செஞ்சேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் நடந்த உடனே என்ன சொல்றாரு,
நான் பாவியான மனுஷன். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை அல்லது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்ம உணர வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி நாம உணரணும். மற்றவங்களை பார்க்குறேன், நான் பாவியான மனுஷன்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத, உன் பாவத்துல நான் போக்குவேன், என்ன செய்ய போற, என்னுடைய வேலையை நீ தான் செய்ய போற அப்படின்னு சொல்லி பேதுருவை அப்பவே ஆண்டவர் செய்றாரு, அழைக்கிறாரு. இன்னைக்கு அதே தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்க ஒருவேளை ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் இடத்துல எப்படி வர்றது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக மரிச்சிருக்கிறேன், என் ரத்தத்தினால உங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் நீங்க பாவத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துறாரு. எப்படி பேதுருவை பயன்படுத்தினாரோ அதே போல வல்லமையாய் பயன்படுத்துறாரு. எப்படி பவுலை பயன்படுத்தினாரோ அதே போல உங்களை பயன்படுத்துவார். சவுலாக இருந்தவன் மனம் மாறிய பொழுது பவுலாக மாறி ஆண்டவருக்காக எப்படி எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார், ஓடோடி செய்தார். நம்ம இந்த காலகட்டங்கள்ல எல்லா வசதி இருந்தாலும் நம்ம ஆண்டவரை குறித்து சொல்வதற்கோ அல்லது ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கோ நம்ம முற்படுவது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். நாம் என்ன செய்யணும்னா மற்றவர்களெல்லாம் பார்த்து ஒருவேளை பிரசங்கியாரை பார்க்க தேவையில்லை. நமக்கு யாரு தான், ஆண்டவர் தான். அவர் தான் நமக்காக மரித்தவர், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். அவரை நம்ம நோக்கி பார்ப்போம்னு சொன்னா அவர் என்ன அவர்கிட்ட ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களை என்ன செய்வார், உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை மன்னித்து உங்களை என்ன செய்வாரு, அவருடைய சேவைக்காக அவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் அவருடைய வெளிச்சம் நமக்கு பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்மை பத்தி தான் நம்ம என்ன செய்யணுமா, முதலாவது உணரணும். எப்படி பேதுரு உணர்ந்தாரோ அதே போல நம்மை பற்றி உணர்ந்து நம்மை ஆண்டவத்துல ஒப்பு கொடுப்புன்னு சொன்னா நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய கஷ்டங்களை நீக்கி என்ன செய்வாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க மாத்த வச்சுக்க மாட்டீங்க. எப்படி பவுல் உதவிக்காக எல்லாரையும் கூப்பிட்டாங்களோ அதே போல உங்களுக்கு இருக்கிற ஆண்டவரத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு இப்ப கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க நீங்க உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். எப்படி பேதுருவை பயன்படுத்தினாரோ அதே போல உங்களை பயன்படுத்த வல்லவராக நாம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை நிரப்பப்படுவீங்க. அவருடைய ஊழியத்தின் வல்லமையினால என்ன செய்வீங்க, உங்களுக்கு அந்த வல்லமையை அவர் தர காத்து கொண்டிருக்க. அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். நாங்கள் பாவியான மனுஷர்கள் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே எங்கள் பெயர்களை இந்த நாளில் நீர் பதிவு செய்து உயிரோடு வைத்திருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்திற்கும் உடைய தயவுக்கும் ஆண்டவரே தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் உடைய அன்பு நிமித்தமாக நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபை நிமித்தமாக இந்த நாளிலும் கூட நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் ஒரு விசை கூட நீங்க மன்னித்தரலுங்க சாமி. எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாமல் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி வருகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை நீங்க ஆசிரியத்து தாங்க. இந்த நாள் நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உடைய கரம் எங்களோடு குழந்தைங்களை வழிநடத்தும். இந்த நாளிலும் மனபாரத்தோடு வேதனையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க. நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்ற உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை இடத்துல அறிக்கையிடும் போது நீ அதை மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகளை ஒரு விசை கூட நீர் மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.